இன்றைக்கி ரசத்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணது தான் முருங்கைக்கீரை ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா இந்த கரைச்சி வச்ச புளியில் நம்ம தக்காளி கட் பண்ணதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கையிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரையை தண்டோடு நம்ம வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு தண்டு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அது மாதிரி இலையை மட்டும் பறித்து வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒன்லி நம்ம இந்த தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. வரமிளகா இருந்துச்சுன்னா ஒரு 4-5 வரமிளகாவையும் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை 2 குத்து போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி கரைச்சலையும் இதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த வேக வச்சுருந்த முருங்கை இலையோட தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பூண்டு மிளகு சீரகம்லாம் நாங்கள் இடித்து வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முருங்கைக்கீரையில் செஞ்ச மாதிரியே இல்லை, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை ரசம் சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.